உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், பெத்த பொண்ணு கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லி அடறா, சாப்பிடவும் இல்ல. தெளிவான காரணத்தை இப்பதானே சொல்லணும். இதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அவ வாழ்க்கை நாசமானதுக்கு அப்புறம் சொல்லுவாரா? நல்லா இருக்குப்பா உங்க கதை. டேய் சிவா, அப்பா இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரா? இல்லல்ல, அது நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அவருக்கு ஏதாவது சொல்ல முடியாத காரணமா கூட இருக்கலாம். ஆமா, பெரிய சிதம்பர ரகசியம். அந்த காரணம் எதுவா வேணா இருக்கட்டுமா, காவேரிக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறமா எப்படிமா அந்த பையனுக்கே கட்டி கொடுக்க அப்பா முடிவெடுக்கலாம்? எனக்கு சத்தியமா புரியலமா. இதுக்கு தேவையில்லாம ஜனனிய பலிகடாக்குறது. அடடா, அற்புதமான அறிவு. காவேரி, பிரச்சனை எவ்வளவு மோசமாகுதுன்னு பாருங்க. ஹலோ, பேசாம வாய மூடிட்டு இருங்க. இது எங்க குடும்பத்து விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். சரிங்களா? எங்க நீங்க தேவையில்லாம தலையிட்டு இன்னும் புது சிக்கலை உண்டாக்காதீங்க. சித்தி, இவங்க ஏதோ பேசுறாங்க. நீங்க உள்ள போங்க சித்தி. எங்க நில்லுங்க, இன்னும் பேசியே முடிக்கல. முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க போட்டு உள்ள போறீங்க. சிவா, கல்யாணம் முடியற வரைக்கும் நீயும் உன் பொண்டாட்டியும் கொஞ்ச நாள் மலேசியால இருந்துட்டு வாங்க. அம்மா, அண்ணனை தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. நான் தாம்மா காரணம். ஏய், நீ வாய் மூடு. எதுவும் பேசக்கூடாது. அவங்க முதல்ல மலேசியாக்கு கிளம்பிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் கிளம்ப முடியாது. நான் மலேசியாவுக்கும் போக முடியாது. இந்த கல்யாணத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து நடத்தவும் முடியாது. சிவா, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. எடுத்தோம் கவுத்தோன்னு நடந்துக்காத. அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. அதை யாரு பேசுறது? வாங்க மாமா, வாங்க. காவேரி என் தங்கச்சி. அவ கல்யாணம் எடுத்தோம் கவுத்தோன்லாம் நடக்காது. சீரும் சிறப்புமா நல்லபடியா நடக்கும். ஆனா இப்ப அந்த ரவுடி பையன் இவன் இருக்கானே, இவன் கூட இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும். வாய்ப்பே இல்ல மாமா, நான் நடக்க விட மாட்டேன். ஏய், நாங்க நடத்துவோம்டா. யாரு? நீங்களா? நடத்துங்க பாக்கலாம். பெரிய பிரச்சனையாகும்டா. குடும்பத்துக்கு பேர் கெட்டு போயிடும். எல்லாத்தையும் விட என் தங்கச்சி வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் எதையும் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். இவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சா அதோட இந்த குடும்பமே செதஞ்சு போச்சு. எல்லாம் உன்னாலதான். அமராவதி, இந்த கை நீட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். அமராவதி, யார் மேல கை வைக்கிற? ஐயோ, விடுங்க சிவா. மாமா விடுங்க. என்னையா பண்ணுவ? சிவா, சிவா கேளன்றீங்க. விடுங்க மாப்ள. சிவா சண்டை போடாதீங்க. ஏய், ஏன் வீட்டுக்காரர் மேலேயே கை வச்சுட்ட? நீ உருப்பிடுவியா? உன் பொண்டாட்டி சொல்லிதானே இதெல்லாம்? அவன் நல்லா இருப்பாளடா. டேய், இனிமே நீ என் தம்பியே இல்லடா. என் மூஞ்சிலேயே முழிக்காத. டேய் சிவா, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. என்னம்மா? நான் என்னெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது எல்லாமே நடக்குது. டேய் வேணாண்டா, இந்த கல்யாணம் நடக்கட்டும்டா. அவளுக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தி உங்க அப்பாவை சாகடிச்சிராதரா. என்ன நடந்திருந்தாலும் நீங்க அவரை அடிச்சிருக்க கூடாது சிவா. கோவம் கண்ட்ரோல்ல இல்லாதப்போ கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம்ல. கோவம் வர்றதே கண்ட்ரோல் இல்லாதப்பதான்.
என்னால் அப்படிலாம் அமைதியாக இருக்க முடியாது. அது எப்படி முடியும்? அப்ப விட்டு கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு அவங்க என்ன அடிச்சிருக்கலாம், நான் விட்டு கொடுத்துருப்பேன். ஒன்று அடிச்சாங்கன்னா எப்படி விட்டு கொடுப்பேன்? அக்கா தானே. அக்கானா அடிப்பாளா இல்லை மரியாதை குறைவா பேசுவாளா? வாக்குவாதம் வரும்போது பேச்சு கொஞ்சம் கூட குறைவா இருக்க தானே சிவா செய்யும். என்னால் இதெல்லாம் அப்படி பார்க்க முடியாது ஜனனி. ஒன்று அடிச்சா என்னால் உட்காந்து வேடிக்கைலாம் பார்த்துருக்க முடியாது. உனக்கு ஒன்றுனா என்னால் எப்படிடா தாங்க முடியும்? நாம கல்யாணத்தை தடுக்க நினைச்சது மிகப்பெரிய விஷயம் சிவா. அது அவங்களுக்கு பயத்தை கொடுத்துருக்கோம்ல. அப்போ என் தங்கச்சி வாழ்க்கை அதை கெடுக்கிறாங்கன்னு எனக்கு பயமா இருக்காதா? சரிதான், ஆனா நாம தான் ரெண்டு பக்கமும் யோசிப்போம், அவங்க ஒரே பக்கம் தான் யோசிப்பாங்க. அதனால கடைசி வரைக்கும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. மாமா உன்னை எவ்வளோ மோசமா பேசினாரு, அப்பெல்லாம் அக்காவுக்கு தெரியலையா? நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும் ஜனனி. சரி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வேணாங்க, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே, எனக்காக நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம் அண்ணே. என் தலைவிதி இப்படிதான் நடக்கணும்னா நடந்துட்டு போட்டோம். காவேரி, காவேரி, அதுக்கு நீ ஏன் அழற? ஏ காவேரி, நீ ஒன்றும் அழ தேவையில்ல. உன் விதிப்படி அந்த ரவுடி பையன் எவன் சொன்னான்? அதெல்லாம் நடக்காது. அம்மா ரொம்ப பயப்படுறாங்கன்னு. வேண்டான்னு இதோட விட்டுறலாம். அம்மாவுக்கு அப்பா மேல இருக்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை, அதுக்காக அம்மா வருத்தப்படுவாங்கன்னு யோசிச்சா உன் வாழ்க்கை தொலைஞ்சு போயிடும். புரிஞ்சுக்க. இப்பவே சண்டை பயங்கரமா ஆயிடுச்சுன்னு. வேண்டான்னு விட்டுறலான்னு. நான் எப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு அப்பா கிட்ட பேசினேனோ அப்பவே இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. நானும் தயாராயிட்டேன். இப்பவும் சொல்றேன் காவேரி, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். அண்ணே, பயப்படாத. நீ ஒரு நாள் கண்ணீருக்கு இந்த மாதிரி நோயாளி ஆயிட்ட. அந்த பொறுக்கி பையில கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தானே இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பியா? இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன். என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம். சிவா, அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க, ரொம்ப கோவமா இருக்காங்க. நான் கூப்பிட்டும் அவங்க வரல. நீங்க தான் எப்படியாவது பேசி அவங்கள சாப்பிட வைக்கணும். தம்பி, அம்மா ரொம்ப பாவம் தம்பி. பிள்ளைக்காக பேசுறதா புருஷனுக்காக பேசுறதான்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு புள்ள வாழ்க்கையை விட புருஷன் கௌரவம் தான் முக்கியம். அப்ப தவிக்க வேண்டியதா? சிவா, நீங்க கொஞ்சம் அம்மாவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க. அவங்க பொதுவாவே நல்லா சாப்பிட மாட்டாங்க. இப்ப பட்னியா கிடக்குறாங்க. ஏற்கனவே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சிவா, தயவு செஞ்சு போங்க, அம்மாவை எப்படியாவது சாப்பிட வைங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.